கோபங்கிறது நமக்கு சில காரணங்களில் சில சூழல்களில் உறுதுணையாக இருக்கக்கூடியது. ஆனால் அதே கோபம் நமக்கு எதிராகவும் திரும்பும். இந்த நிலையில் கோபம் என்பது ஒரு வைராக்கியத்தையும் முன்னேறியே ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும் நமக்குள்ளே ஏற்படுத்தும். ஆனால் அந்த கோபம் என்பது பிறர் மீது நாம் அதை பிரயோகிக்கும் பொழுது நமக்கு எதிராகவே நமக்கு திரும்பக்கூடியதாகவும் இது மாறும். பிறரை காயப்படுத்துவது, துன்பப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, சொல்லில் அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கான எதிராக செயல்படுவது போன்ற காரியங்களை கோபத்தின் கையில் எடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது உங்களையும் தாக்கும். கோபப்பட்ட உடனே முதலில் நாம் நம்முடைய மனதில் நாம் தான் முடங்கி போகிறோம். பிறகு வருத்தப்படுகிறோம். வருத்தப்படக்கூடிய சூழலில் எல்லாம் கடந்து போய்விடும். உறவுகளும் மிக மிக அதிகமாக இதனால் காயப்படுவாங்க. கோபத்தை கையாளும் பொழுது மிக கவனமாக கையாளுங்கள். ஏனென்றால் அது ஒரு உணர்வு. அது